السلام عليكم ورحمة الله وبركاته. قال الله تعالى: اقرأ باسم ربك الذي خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்கள் முன் பிரபலமான சூரா, எல்லோருக்கும் தெரிந்த சூரத்துல் அலக், அதனுடைய சில ஆயத்துக்கள் எடுத்து ஓதினேன். இந்த ஆயத்துகளில் 3 விஷயங்கள் நாம் பார்ப்போம். முதலாவது, மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள், இந்த உம்மத் படிப்பில் முந்திருக்க வேண்டும் கல்வியில் என்று அது முக்கியத்துவம் காட்டுவதற்காக, வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா முதல் வஹி இக்ரா என்று இறக்கினான் என்று கூறுகிறார்கள். ஆனால் கவலைப்படக்கூடிய விஷயம், எந்த உம்மத்துக்கு படிங்கள் என்று முதல் வஹி வந்ததோ இக்ரா என்று, அதே உம்மத்து தான் இன்னைக்கு படிப்பில் பின்தங்கியிருக்கின்றது. அல்லாஹ் எல்லோருக்கும் ஹிதாயத் தருவானாக. படிப்பில் முந்துவதற்காக அல்லாஹ் தஆலா பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அதே போன்று இரண்டாவது விஷயம், அன்பார்ந்தவர்களே, கூறுகிறார்கள் மார்க்க அறிஞர்கள், சுப்ஹானல்லாஹ், சிறந்த கருத்து. மக்காவில் இந்த வஹி இறங்கும் பொழுது பல ஹராமான விஷயங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். மக்கள் இருந்தது மக்காவில். என்ன? ஜினா, விபச்சாரம், மது, வட்டி, அடுத்தவர்களுடைய ஹக்கை அபகரிப்பது, இது எல்லாம் இருந்தது. மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் தஆலா நீங்கள் ஜினா செய்யாதீங்க, வட்டி வாங்காதீங்க இருக்கல, இக்ரா, என் மூலமாக வரக்கூடிய கட்டளைகள் நீங்கள் படிங்க. படிச்சிங்கன்னு சொன்னால் என்ன ஹராம், என்ன ஹலால், எந்த விஷயத்தை செய்தால் இறைவனுடைய திருப்தி கிடைக்கும், எந்த விஷயத்தை கொண்டு நாம் விலகி இருக்க வேண்டும், எல்லாம் தெரிய வரும் என்று மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதற்காக தான் அல்லாஹ் படிங்கன்னு சொன்னான். என்னுடைய கட்டைகள் எல்லாம் முழுவதும் படித்தால் உங்களுக்கு தெரிய வரும் என்று. மூன்றாவது விஷயம், சுப்ஹானல்லாஹ், சிறந்த கருத்து கூறுகிறார்கள் மார்க்க அறிஞர்கள். இக்ரா என்று அல்லாஹ் தஆலா முதலாவது வார்த்தை பயன்படுத்தினான் இந்த சூறாவில். எதற்காக? எச்சரிக்கை செய்வதற்காக. நீங்கள் படிங்கள், படிப்பில் கல்வியில் முந்துங்கள் என்று கூறுகிறார்கள். அதே சூறாவில் 2வது தடவை அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தை பயன்படுத்தியிருக்கின்றான். இக்ரா வரப்புக்கல் அக்ரம். முதலாவது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். நபியை நீங்கள் ஓதுவீராக உமது இறைவனுடைய திருநாமத்தை கொண்டு, திருப்பெயரை கொண்டு. அதே சூறாவில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இக்ரா வரப்புக்கல் அக்ரம். நபியை நீங்கள் ஓதுவீராக, உங்களுடைய ரப் கண்ணியமானவன். மார்க்க அறிஞர்கள் சிறந்த கருத்து கூறுகிறார்கள். அல்லாஹ் தஆலா கண்ணியமானவன் கூறுகின்றான், நீங்கள் படிங்கள், நீங்கள் படித்தீர்கள் என்றால், கல்வியில் முந்தி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துவான், கண்ணியம் கொடுப்பான், அந்தஸ்து கொடுப்பான், பேரு கொடுப்பான், புகழ் கொடுப்பான், மரியாதை கொடுப்பான். அன்பார்ந்தவர்கள், இன்றைக்கி மரியாதை, ஆசை, பேரு, புகழ் எல்லாம் போலியான விஷயத்தில் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் படிங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியம் தருவான் என்று. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் இந்த விஷயத்தை கொண்டு அமல் செய்வதற்காக, கவனம் செலுத்துவதற்காக பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.